சிபிசிஐடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஜிதா இதில் விசாரணை நடத்தி வருகிறார். திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் பழனி அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வருவாய்த்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளிடமும் சிபிசிஐடி எஸ்பி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நில மோசடி தொடர்பாக சிபிசிஐடி எஸ்பி விசாரணை என்ற அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காளிராஜன் இணைந்திருக்கிறார். காளிராஜன், என்ன விவரம்? பழனி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக அறநிலையத்துறை, வருவாய்த்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி எஸ்பி சஜிதா விசாரணை தற்போது நடத்தி வருகிறார். பழனி தண்டாதிபதி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலம் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதாவது 100 கோடி மதிப்பிலான நிலம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடிக்கு மோசடி பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தமிழகம் முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பழனி கோயில் நிர்வாக பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் என்பவர் பழனி அடிவார போலீஸ்ல ஒரு குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஒரு வழக்கு கொடுத்தார். இந்த வழக்கின் மீது சார் பதிவாளர் ஜாஸ்டின் மணிகண்டன், போலி ட்ரஸ்ட் பிரமுகர் முருகதாஸ் உள்ளிட்ட 4 பேர் மீது கூட்டு சதி, மோசடி உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி நேற்று எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நேரா பழனி அடிவாரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட இடத்தை டிஎஸ்பி தலைமையிலான, அதாவது டிஎஸ்பி அஜய் தங்கம் அவரது தலைமையிலான குழுக்கள் நேற்று ஆய்வு செய்திருந்தன. இந்த நிலையில் இன்று இந்த தொடர்ச்சியாக இன்று சிபிசிஐடி அலுவலகத்திற்கு பழனி அறநிலையத்துறை சம்பந்தமான அதிகாரிகள், அதாவது வழக்கு கொடுத்த முருகானந்தம் உட்பட அதிகாரிகள், அதே மாதிரி வருவாய்த்துறையில தாசில்தார், விஓ, அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் அனைவரையும் நேராக திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைத்து தற்போது அதாவது சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் சஜிதா தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திலகவதி, முன்பாக இது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டிய காரணமாக என்ன சொல்லப்பட்டது? தற்போது எந்தெந்த கோணங்கள்ல அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது? தற்போது இது வெறும் 2 கோடி ரூபாய், அதாவது 100 கோடி மதிப்பிலான இடத்தை வெறும் 2 கோடி, அதாவது இது கோயில் மடத்திற்கு சொந்தமான இடம். கோயில் என்பதால் இந்த வழக்கு மிகவும் கவனம் பெற்றிருக்கு. அதுவும் போல இந்த வழக்கு தற்போது புதிய ஆட்சி அமைந்த பிறகு இந்த பத்திரப்பதிவானது நடத்தப்பட்டது என பல்வேறு தரப்புகளால் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்போது உடனடியாக இந்த வழக்கில் தீர்வு காண வேண்டும் என அனைத்து தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் உடனடியாக தமிழக அரசு இதனை சிபிசிஐடி காவல்துறைக்கு உடனடியாக மாற்றியது. காவல்துறையினர் உடனடியாக மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் வேலை செய்யும் சிபிசிஐடி அதிகாரிகள் அனைவரையும் தற்போது திண்டுக்கல், அதாவது 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், 5 இன்ஸ்பெக்டர்கள், டிஎஸ்பி ஒருவர், தற்போது எஸ்பியும் வரவழைக்கப்பட்டு தற்போது இந்த விசாரணையானது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி காளிராஜன்.